ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர் சிவன் கோவிலும் நம்ம சேலம் பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரெண்டு கோவிலுமே வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. சேலம் நகர பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில் தான் வந்து சேலத்தோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த சுகவனேஸ்வரர் கோவில்ல வள்ளல் பெருமானாரோட சபையும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இப்ப நாம சேலம் மாநகரத்தோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற சுகவனேஸ்வரர் திருக்கோவில் இருக்கோங்க. இது வந்து சுகமுனிவர் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால சுகவனம் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் வழிபட்டு அவங்களோட பாபம்லாம் நீங்கினதுனால பாபநாசம்னு சொல்றாங்க. காமதேனு வழிபட்டதுனால பட்டீஸ்வரம்னு சொல்றாங்க. எத்தனை திருப்பெயர்களால இந்த சுகவனேஸ்வரர் கோவில் அழைக்கப்படுது பாத்தீங்களா? இந்த கோயில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து அமண்டக தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்துல வந்து நேச்சுரல் நீரூற்று இருக்காங்க, இயற்கையா அமைஞ்ச நீரூற்று. அது போக வந்து இவங்க போர் வேற போட்டு வச்சிருக்காங்க. அதனால 365 24/7 எப்பவுமே வந்து சுகவனேஸ்வரர் கோவில் இருக்கிற தெப்ப குளத்துல தீர்த்தம் வத்தி போகாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை பெருமைகள் வாய்ந்த சுகவனேஸ்வரர் கோவில்ல தாங்க நாம இருக்கோம். அழகா உள்ளுக்குள்ளேயே வந்து பூஜை சாமானம் விற்கிறதுக்கான கடைகள் எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்துன்னு எப்பவும் போல ஃபர்ஸ்ட் பிள்ளையார் இருக்காரு. இவரு வந்து சுகவனேஸ்வர பிள்ளையார்னே சொல்றாங்க. சுகவனத்துல இருக்கிற பிள்ளையார் இல்லையா, எவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் பாருங்க. சூப்பரா வந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு நடராஜர் சிலை அமைச்சிருக்காங்க. இந்த முகப்பு மண்டபத்துக்கு மேல கொடிமரங்கள் எல்லாம் இருக்கு. சுத்தி வந்து ஸ்தல விருட்சங்கள் எல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ரம்யமா பிளிஸ்ஃபுல்லா இருக்கு மக்களே நம்ம சுகவனேஸ்வரர் கோவில். சோ கோவிலோட முன்னாடியே வந்து நம்ம அமண்டக தீர்த்தம் இருக்குங்க. இங்க பாருங்க, கோவில் தீர்த்தத்தோட சிறப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இத்திருக்குளமானது சுமார் 800 ஆண்டுகள் பழமையானதாங்க. 77 அடி அகலத்துக்கு இருக்காம். சோ இங்க நான் சொன்னேன்ல, இக்குளத்தில் இயற்கை நீரூட்டு அமைந்திருப்பதால் எக்காலத்திலும் நீர் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக ஆழ்த்திலை கிணறு வேற வெட்டி இருக்காங்களாம். வேற லெவல்ல. உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு மீன்கள்ங்க. ரொம்ப பாதுகாப்பா மெயின்டைன் பண்றதுனால நிறைய குப்பைகள் எல்லாம் போடாம அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு தண்ணி. இங்க பாத்தீங்களா, குட்டி குட்டியா தெரியுதுல, அது ஃபுல்லாவே வந்து மீன்கள் தாங்க. கொஞ்சமா வந்து பொறி மட்டும் போடுறாங்க. பக்தர்கள் ஃபுட் ஃபீட் பண்ண அலோவ் பண்றது இல்ல. ஏன்னா நம்மள அலோவ் பண்ணா நாம தான் குளம் ஃபுல்லா எதையாவது போட்டு வச்சிருவோமே. அதனால கோவில் இருக்கிற பூசாரிகள் மட்டும்தான் வந்து மீன்களுக்கு பொறி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அங்கங்க வந்து இந்த குளத்துல இருந்துதான் தண்ணி எடுப்பாங்க போல கோவிலுக்கு நடக்கிற அபிஷேகத்துக்கெல்லாம். ஆப்வியஸ்லி நம்ம கோவில் தீர்த்த குளத்துல இருந்துதான் எடுப்பாங்க. பட் ஆனா ரம்யமா இருக்குங்க. அங்க உள்ள பாருங்களா, நடுநாயகமா ஒரு குட்டி மண்டபம் வச்சு தெப்ப திருவிழா எல்லாம் நடக்கும் தான் நினைக்கிறேன் இந்த குளத்துல வச்சு. அப்படியே குளத்துல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தோம்னா நம்ம சேலம் சத்திய ஞான சபை இருக்குங்க. வள்ளல் பெருமானாரோட சத்திய ஞான சபை. சுகவனேஸ்வரர் கோவில் எனக்கு பர்சனலாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு சொல்லலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு குருவை ஃபாலோ பண்றோங்க. சேலம் குப்புசாமி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சேலம் தான், ஓகேவா? இந்த சுகவனேஸ்வரர் சத்தியநாராயண சபையில இருந்துதான் வந்து நிறைய சத்விச்சாரங்கள் எல்லாம் செய்வாங்க. எல்லா மாத பூச தன்னைக்கும் வந்து நிறைய சத்விச்சார மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து சேலம் குப்புசாமி ஐயா அவர்களோட யூடியூப் சேனல் இருக்கு. மோஸ்ட்லி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை கூட அவரு அவ்வளவு எளிதா விளக்குவாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து சேலம் குப்புசாமி ஐயாவோட யூடியூப் சேனல் பாருங்க. சுத்த சன்மார்க்கத்தோட எல்லா
விளக்கங்களும் அவ்வளோ கிளீனா சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏத்தியிஸ்டா இருந்தவருங்க, ஆத்தியத்துல இருந்தவரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வள்ளல் பெருமானாரோட திருவருட்பாலா படிச்சதுக்கு அப்புறம் ஓகே இதுலதான் வந்து நான் தேடிட்டு இருந்த விஸ்டம் ஃபுல்லா நம்ம ஆன்மீகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் திருவருட்பால இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுத்த சன்மார்க்கியா மாறி இப்போ சுத்த சன்மார்க்க உலகத்துல ஒரு ஒரு மகான்னே சொல்லலாம் நம்ம சேலம் குப்புசாமி ஐயா அவர்களை. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து அவரோட வீடியோ பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில மேன்மையுறணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ என்னன்னா சத்தியஞான சபை மாதிரியே குட்டி குட்டி சபைகள் வந்து எல்லா ஊர்லயும் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, வடலூர்ல சத்தியஞான சபை இருக்கு இல்லையா, சத்தியஞான சபை, அதுக்கப்புறம் தர்மசாலை. நம்ம சுத்த சன்மார்க்கத்துல முக்கியமே வந்து ஜீவகாருண்யம், அதுக்கப்புறம் சத்விச்சாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் செய்யறதுக்காக மெயின்லி வந்து தர்மசாலை ஏற்படுத்தி அதுல இருந்து நிறைய உதவிகள் செய்வாங்க, முக்கியமா அன்னதானம் செய்வாங்க. அது போக பாத்தீங்கன்னா சத்விச்சார கூட்டங்கள் நடக்கும். அது எதுக்குன்னா ஞானத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரெண்டு விஷயத்த நம்ம மனிதனா பிறந்தவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புண்ணியமான தானம் வந்து அன்னதானம், அதுக்கப்புறம் ஞான தானம். ஸோ இது ரெண்டு தான் வந்து வள்ளல் பெருமானார் ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமும் உங்களுக்கு கிடைச்ச ஸ்பிரிச்சுவல் விஸ்டமை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? அன்னதானம் பண்றதுக்காகவே நமக்கு பொருள் விரயமாகும், ஞானதானம் பண்றதுக்கு என்ன பொருள் விரயமாகும்? கரெக்டா? ஸோ நம்மளால எது முடியுதோ அது நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அப்படியே நம்ம சபைக்கு பக்கத்துல ஸ்தல விருட்சம் பார்த்தோம், அதுக்கு கீழே நாகலிங்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே உள்ள வந்தோம்னா நம்ம நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சிலைகள் எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்காங்க கோவில் சுத்தியும். நம்ம சுகவனேஸ்வரர் கோவில் பாத்தீங்கன்னா 4 யுகத்திலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப எவ்வளவு பழமையான கோவிலா இருக்கும் பாருங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஆட்சி காலத்துல கட்டினதுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ சிறப்பு தரிசனத்துக்கான கட்டணம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டு பக்கமே என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து மெயின் கோபுரம். நாம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற வழியில வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம குளம் இருக்கிற சைடு என்ட்ரு ஆனோம். பட் இதுதான் வந்து முகப்பு மண்டபம். ஓகேவா, நம்ம ஃப்ரண்ட்ல என்ட்ரு ஆகிறது தானே ராஜகோபுரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோபுரம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்தோடனே நம்ம கோவில் உட்பிரகாரம். ஸோ அண்ணாமலையார் லிங்கம் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள. பாருங்களேன் எவ்வளோ அழகான லிங்கம், சூப்பரா கோலம் எல்லாம் போட்டு அப்படியே செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. காலையில நேரத்துல கோவிலுக்கு வந்தாவே இதுதான், அப்படியே செம்ம பிளிஸ்ஃபுல்லா, கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள டிவோஷனல் வைப்ஸ் சொல்லவே வேணாம். ஸோ கண்டிப்பா சேலம் வந்தா சுகவனேஸ்வரர் கோவில் வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. மக்களே எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா நம்ம சேலத்து சுகவனேஸ்வரர் திருக்கோவில். நம்ம சுகவனேஸ்வரர் கோவில் பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியர் காலத்துல 13வது செஞ்சுரியில கட்டப்பட்டிருக்குங்க. இங்க இருக்கிற நந்தி பாருங்களா எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு. சூப்பரா டிசைன் பண்ணி அது மேல கலர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. ஏதோ ரியல் நந்தியே, நந்தி வாகனமே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குங்க, சான்ஸே இல்ல. நம்ம அம்மனுக்கு இங்க என்ன பேரு தெரியுமா? செம்பொன்
நாயகி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம், அதுக்கப்புறம் ஸ்வர்ணாம்பிகை அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். எவ்வளவு அழகான பேர்கள் இல்ல. நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற வைப்புத்தலம் வேறங்க. நம்ம சுந்தரர் வந்து இங்க பாடியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முருகனை வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்காங்க. திருப்புகள்லயும் இடம் பெற்றிருக்கு நம்ம சுகவனேஸ்வரர் கோவில். அந்த அளவுக்கு புண்ணியம் வாய்ந்த கோவிலுங்க. ஸோ நம்ம சுந்தர சோழ பாண்டியருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், அதுக்கப்புறம் நம்ம விஜயநகர மன்னர்கள் எல்லா காலங்கள்லையுமே வந்து அடுத்தடுத்து புனரமைப்புகள் செஞ்சு இப்ப இருக்கிற திருக்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மன்னர்களும் சேர்ந்து கட்டின ஒரு ஃபினிஷ்டு கோவில் தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கோவிலுக்குள்ள நம்ம வள்ளல் பெருமானாரோட சபையும் வேற இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணுங்க? சேலத்துக்காரங்க ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் சுகவனேஸ்வரர் கோவில் கிடைக்க. மக்களே, நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோவில்ல செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் குரு இருக்காங்க, சேலம் குப்புசாமி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம் இல்லையா வள்ளலார் சபை, அங்கதான் வந்து மாத பூசத்தப்பெல்லாம் வந்து சத்சங்கம் செய்வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப புனிதமான இடம் நம்ம சேலம்ல. என்னோட மனசுக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான இடம்னு சொல்லலாம். என்னோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு காரணமான ஒன் ஆஃப் த குரு சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் இந்த சபையில இருந்துதான், நம்ம சுகவனேஸ்வரர் கோவில் இருக்கிற சபைகள்ல இருந்துதான் வந்து நிறைய சத்சங்கங்கள் செய்வாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு நான் வந்தது ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க. மகிழ்ச்சிக்கு அளவே சொல்ல முடியாது. ஃபேஸ் பாருங்க எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவே சரணம். மக்களே, நம்ம சுகவனேஸ்வரர் கோவில்ல வழிபட்டு வெளியே வரும்போது அழகா வந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட ஒரு சூப்பர் பிளிஸ்ஃபுல் மொமெண்ட் இருக்கவே முடியாது. நம்ம உள்ள பேசிட்டு இருந்தோம்ல, தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லிட்டு வெளியே வந்தோடனே இதை பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா நம்ம மணிமுத்தாரோட கரையில தாங்க இருக்கு. நம்ம ஏற்காடு மலைகள் இருக்குல்ல, சேர்வராயன் மலைகள், ஏற்காடு மலைகள் எல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஒரு தொடர்ச்சி, ஓகேவா, மலை தொடர்ச்சி. ஸோ அதுல இருந்து வர மணிமுத்தாறு நம்ம சேலம் மாநகரத்து வழியா தான் ஓடுது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம இப்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, இது மணிமுத்தாருங்க. பட் எவ்வளவு குட்டியா ஒரு கால்வாய் மாதிரி ஆயிருச்சு பாத்தீங்களா. அதுதாங்க இப்ப இருக்கிற காலத்தோட கொடுமை அப்படின்னு சொல்றது. மணிமுத்தாறு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது பிளஸ்டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நதிக்கரையில வந்து சுகவனேஸ்வரர் கோவில் தவிர்த்து இன்னும் 4 கோவில் இருக்காங்க. ஒரே நாள்ல இந்த 5 கோவில்களையும் சுகவனேஸ்வரர் கோவிலோட சேர்த்து 5 கோவில்களையும் வழிபட்டா அவ்வளவு புண்ணியமா. பட் ஆனா பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் என்ன 4 கோவில்கள் அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. மக்களே, சேலம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் என்ட்ரி ஆகலாம், இங்கிருந்தும் என்ட்ரி ஆகலாம். இந்தியன் பேங்கோட ஒரு பிரான்ச் ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு இருக்காங்க போல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, யூரோப்பியன் ஸ்டைல்ல. வேற லெவல்ல இருக்குல்ல.
மக்களே, நம்ம சேலம் திருமணிமுத்தாறு கரையில இருக்கிற சுகவனேஸ்வரர் திருக்கோவில்ல வழிபட்டுட்டு இப்ப அப்படியே அங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ஸ் வழியா நாம பெரிய கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. கோட்டை மாரியம்மன் கோவிலும் திருமணிமுத்தாரோட கரையில தாங்க இருக்கும். இந்த கோவிலும் வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 500-1000 வருடங்கள் பழமையானதாங்க. கொங்கு நாடு கூட அப்ப சேர கிங்டம்க்கு கீழே தான் இருந்துச்சு. கொங்கு சேரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க காலத்திலேயே கட்டப்பட்ட கோவிலாங்க. மக்களே, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற கோட்டை அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் உள்ள போய் குயிக்கா பார்த்துட்டு வந்துருவோமா? நம்ம சேலத்தோட காவல் தெய்வம் கோவில. நிறைய பாத்திர கடைகள், அதுக்கப்புறம் வளையல் கடைகள்லாம் இருக்குங்க. கோவிலுக்குள்ள போற வழி. ஆஹா, உள்ள வந்தோடனே அப்படியே அமைதியாயிடுதுங்க. ஒரு ஓயாசிஸ்குள்ள வந்த மாதிரி இருக்கு. எல்லா அம்மன் கோவில்கள்லயும் இருக்கிற மாதிரியே இங்க பாத்தீங்களா, சௌரி, வீட்டுக்கு தேவையான அந்த உட்டன் பருப்பாமுட்டின்னு சொல்லுவாங்க, பருப்பு கடையிற இது, ஃபேன்சி ஸ்டோர்ஸ். இங்க பாருங்க, துளசி மாலை, ஸ்படிகமணி மாலை, அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கட்டுற கந்தஸ்ரீ பொம்மைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லா வந்து பூஜை சாமானம் விற்கிற கடைங்க தாங்க. வா, இங்க பாருங்க, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. செம்ம அழகா இருக்குல்ல பெரிய மாரியம்மன் கோவில் கோபுரவங்க. சேலத்து மாரியம்மன் கோவில். மக்களே, நம்ம கோட்டை மாரியம்மன் வந்து நம்ம சேலத் பகுதிகளில் ஆண்ட சேர நாட்டத்தை சேர்ந்த சிற்றரசுகள் வழிபட்ட அம்மனாங்க. பழைய கோட்டை இருந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அம்மன் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற கோட்டையில் இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் வந்து காவல் தெய்வமா இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மாடர்ன் காலத்துல கோட்டைக்குள்ள இருந்த அம்மனை கொண்டு வந்து திருமணிமுத்தாரோட கரையில பிரதிஷ்டை செஞ்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காங்க. ஸோ கோட்டையிலிருந்து எடுத்துட்டு வந்த மாரியம்மன் அப்படிங்கிறதுனால கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து சேலம் மாநகரத்தோட காவல் தெய்வமா வீட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து நிறைய பூச்சாட்டுதல் திருவிழா, தீமிதி திருவிழாலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தமா நடக்கும் நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில்ல. மக்களே, நம்ம சேலத்து காவல் தெய்வமான பெரிய மாரியம்மன் கோவிலையும் பார்த்தாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எத்தனை இடங்க இருக்கு பாத்தீங்கல்ல. சுகவனேஸ்வரர் கோவில், உள்ளுக்குள்ள இருக்கிற வள்ளல் பெருமானாரோட சபை, கோட்டை பெரிய மாரியம்மன் கோவில், நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ், வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்னு ஹாப்பனிங் ஏரியாங்க சேலம்ல. நம்ம டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. பஸ் ஸ்டாண்ட் இங்கதான் இருக்கு. அதுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தால் நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கும் சுகவனேஸ்வரர் கோவிலுக்கும் வந்துட்டு போங்க. ஓகேவா? மக்களே, கோவில்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. கோவிலை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியாஸ் தாங்க. பூக்கடைங்கள், மாலை கடைங்க, பிளாஸ்டிக் கடைங்க, காய்கறி மார்க்கெட்ஸ். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேவா மக்களே? ஸோ 2 கோவில்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேலம் மாநகரத்தோட முக்கியமான காவல் தெய்வம் கோட்டை மாரியம்மன் கோவிலும் நம்ம சுகவனேஸ்வரர் கோவிலும் வந்து எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா கோவிலுக்கு வந்துட்டு போங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.